இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வீட்டுக்கு தேவையான ஒரு நல்ல ஒரு டிப்ஸ் தான் இன்றைக்கி வீடியோவில் சொல்ல போகிறேன். இப்போ வந்து பெரும்பாலும் மக்கள் வந்து பாக்கெட் உப்பு தான் யூஸ் பண்ணுறாங்க. பாக்கெட் உப்பு வந்து யூஸ் பண்ணுறதுல கேடு நிறைய இருக்குன்னு தெரியுது. ஆனால் மக்களுக்கு வந்து அது வந்து பரிமாறதுக்கு சுலபமாக இருக்கனால கடையில் வாங்கி அப்படியே போட்டு யூஸ் பண்ணுறாங்க. பொடி உப்பு இல்லாமல் இப்போ சமையல் பண்ணவும் கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் வந்து எப்போவுமே வந்து கடையில் வந்து உப்பு வாங்குறது நமக்கு கேடாக இருக்கனால நாங்களாம் என்ன செய்கிறோன்னா இப்போ சின்ன வயசில் வந்து வீட்டு முன்னாடியே உப்பெல்லாம் வந்து சேல் பண்ண கொண்டு வருவாங்க. அதுலேருந்து வாங்குவோம். இப்போ அப்படியெல்லாம் கொண்டு வரது கிடையாது. கடையிலேயே வந்து இப்போ கல்லுப்பு கிடைக்கி, அதாவது வந்து குவாலிட்டியான கல்லுப்பும் இருக்கும், சாதா கல்லுப்பு இருக்கும். விலை கூடன கல்லுப்பு வாங்கும்போதும் அதுக்கு சால்ட் உப்பே வாங்கிட்டு போயிடலாம். அதுக்குள்ளே பெனிஃபிட் தான் அதுலேயும் இருக்கும். இந்த மாதிரி பாக்கெட்டு கஸ்தூரி உப்பு இந்த மாதிரி உள்ள பாக்கெட்டு குறைஞ்சது 10 ரூபா தான் இது ஒரு பாக்கெட்டு உப்பு. இந்த மாதிரி உப்பு வந்து யூஸ் பண்ணுறது தான் உடம்புக்குமே நல்லது. இந்த மாதிரி உப்பை வாங்கி நமக்கு வந்து கல்லுப்பு இப்போ நமக்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ண முடியாதனால இந்த உப்பை நல்லா வந்து சட்டியில் போட்டு வறுத்துக்கிடலாம். முருங்கைக்கீரை கிடச்சினா நம்ம போட்டுக்கலாம். இன்றைக்கி என்ன கிடைக்கல, என்னால் போட முடியல. முருங்கைக்கீரை போட்டோன்னா அந்த உப்பில் உள்ள கேடை எடுத்துரும். எப்படி நம்ம உப்பை வறுத்து நல்ல ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சமாக சூடு போக ஆற வச்சுக்கலாம். ஒரு லைட்டு சூடு இருக்கும்போது நம்ம மிக்சியில் போட்டு இப்படி நல்லா பிரித்து பொடி ஆக்கிக்கிடலாம். நமக்கு பொடி உப்பு வேணாலும் இதேமாதிரி வறுத்து பிடிச்சி அதில் ஜாடியில் போட்டுக்கலாம். பரலுப்புக்கும் இதேமாதிரி வறுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருப்பேன். ஏன்னா அதனால வந்து இந்த உப்பில் உள்ள தண்ணி இறங்காது. வறுத்து போடும்போது அந்த டேஸ்ட்லாம் அப்படியே தான் இருக்கும். 2 பாக்கெட் எப்போவுமே வறுத்தனா எனக்கு 1 மாதத்துக்கு ஓடும். இது போல் நீங்களும் வீட்டில் வந்து உப்பு பொடி உப்பு சால்ட் உப்பு வாங்குறதா இருந்தால் அதை நிறுத்திட்டு இந்த மாதிரி குறைஞ்ச கல்லுப்பை வாங்கி பொடி பண்ணி யூஸ் பண்ணுங்கள். டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த உப்பு அடியில் போகும்போது கொஞ்சம் கசம் வரும். இதுதான் இந்த அதனால தான் இது நல்ல உப்பாக வந்து இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு